ஜெர்மன் ஊடகம் ஒன்றிற்கு ரணில் அளித்த பிரத்யேக நேர்காணலில் ஏற்பட்ட வாக்குவாதம் தொடர்பாக தற்பொழுது வரை பரபரப்பு நிலை ஒன்று ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பேசிய நேர்காணல் ஒளிபரப்பப்பட்டதை தொடர்ந்து பல்வேறு அரசியல் தரப்பினரும் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். அந்த வகையில் வெளிப்படையாக அவர் தெரிவித்த கருத்தின் அடிப்படையிலே ஏற்பட்ட தாக்கம், தமிழர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பாக ஏற்கனவே ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்ற நிலையில் தற்பொழுது அவர் பேசியதன் பின்னால் உள்ள அரசியல் என்ன, ஊடகவியலாளரை குற்றம் சாட்டுகின்ற சமூகம் அப்படி ஊடகவியலாளர் என்னத்தை கேட்டுவிட்டார் என்பது தொடர்பான விரிவான விளக்கங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சில தினங்களுக்கு முன்னர் ஜெர்மன் ஊடகம் ஒன்றிற்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரத்யேக நேர்காணல் ஒன்று வழங்கியிருந்தார். அந்த நேர்காணலில் இடம்பெற்ற 6 நிமிட பேச்சு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. அதிலே அவர் கூறியிருந்த விடயம், சனல் போவை எவ்வாறு நீங்கள் புனிதமாக கருதுவீர்கள் என்று கேட்கின்றார். அதை தவிர எந்த ஒரு பிரச்சனைக்கும் சர்வதேச விசாரணையை இலங்கை மேற்கொள்ளாது என்று கூறுகின்றார். அதனை தாண்டி ஜெர்மன், இங்கிலாந்து போன்ற நாடுகள் எல்லாம் சர்வதேச விசாரணையை நாடுகின்றதா என்று கேட்டிருந்தார். நாங்கள் என்ன செகண்ட் கிளாஸா, நீங்கள் மேற்கத்திய மனநிலையில் இருக்காதீர்கள் என்று அவர் கூறியிருந்தார். இந்த விடயங்கள் தான் பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது. இதற்கு முதல் அவர் வெளிப்படையாக பேசிய இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம். அதாவது எந்த ஒரு விவகாரத்திற்கும் சர்வதேச விசாரணை இல்லை என்று அவர் கூறியிருப்பது தமிழ் மக்களின் பிரச்சனைக்கும் சர்வதேச விசாரணை இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக இருக்கின்றது. அதனை தாண்டி நீதித்துறை ஊடாகவும் சிங்கள தேசம், சிங்கள பேரினவாதம், தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றதை டி. சரவணராஜா அவர்களின் பதவி விலகல் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது தமிழர்களின் நிலை மிகவும் கவலைக்கிடமான நிலை என்பதை நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொலியில் வெளியிட்டிருந்தோம். இதனை தாண்டி தற்பொழுது இந்த விடயம் தொடர்ந்து பேசப்படுகின்றது. பலர் ஊடகவியலாளர் சரியாக கேள்வி கேட்கவில்லை, ரணில் அவர்கள் சரியாக பதிலடி கொடுத்தார் என்று கூறப்படுகின்றது. இன்னொரு விதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கூட நாடாளுமன்றத்தில் பேசும்போது கூறிய விடயம், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நாங்கள் என்ன செகண்ட் கிளாஸா என்று கேட்டிருந்தார். ஆனால் கடன் வாங்க போகும்போது தெரியலையா நாங்கள் செகண்ட் கிளாஸா இல்லையா என்பது தொடர்பாக எல்லாம் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பியிருந்தார். இப்படியான சூழ்நிலையில் இதனை தாண்டி அந்த பேச்சில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு இருக்கின்ற ராஜதந்திரம், அடுத்த ஜனாதிபதி தேர்தலை வைத்து அவர் அங்கே கொடுத்த பதில்கள் என்ன என்பது தொடர்பாக தொடர்ந்து பார்க்கலாம். என்ன என்பது தொடர்பாக எல்லாம் பார்க்க வேண்டிய சூழல் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. உண்மையிலே அந்த நேர்காணலில் ஊடகவியலாளர் சரியாகத்தான் கேள்விகளை கேட்கின்றார். அதாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்படுகின்ற 6 நிமிட அந்த நேர்காணலின் முக்கிய பகுதியில் அவர் கேட்கின்றார், சனல் போவிலே உயிர்த்தனாயிரு தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றது, அது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன என்று சொல்லி அந்த ஊடகவியலாளர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கேட்க, ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்லுகின்றார், அதனை நீங்கள் புனிதமாக கருத வேண்டாம், ஏன் சனல் போவை புனிதமாக கருதி கேள்வியை கேட்கின்றீர்கள் என்று கேட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவர் பதிலளித்து வரும்போது சொல்லுகின்றார், சனல் போ தொடர்பாக விசாரணை குழு ஒன்றை அமைத்திருக்கின்றோம் என்று. அப்ப சனல் போவை ஏன் புனிதமாக பார்க்கின்றீர்கள், அது தொடர்பாக ஏன் கேள்வி எழுப்புகின்றீர்கள் என்று கேட்கின்ற ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அடுத்த பதிலிலே சொல்லுகின்றார், சனல் போ தொடர்பாக விசாரணை குழுவை அமைத்திருக்கின்றோம் என்று. அப்பொழுது அந்த ஊடகவியலாளர் கேட்கின்றார், அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த குழுவில் சுயாதீனம் இருக்குமா, நீதி கிடைக்குமா என்பது தொடர்பாக எல்லாம் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அது எல்லாம் கிடைக்கும், நீங்கள் அப்படி என்னென்று பேசுவீர்கள் என்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கேள்வி எழுப்பும் போது அந்த ஊடகவியலாளர் சொன்னார், ஏற்கனவே இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் தொடர்பாக அல்லது விசாரணை ஆணைக்குழுக்கள் தொடர்பாக அங்கிருக்கின்ற ஆயர்கள் கூட இதுக்கு எதிராக கருத்தை கூறியிருக்கின்றார் என்ற அடிப்படையில் ஊடகவியலாளர் திருப்பி கேள்வியை கேட்டார். அப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கேட்கின்றார், நீங்கள் அவர்களுடன் பேசினீர்களா என்று. ஊடகவியலாளர் சொல்லுகின்றார், இல்லை பேசவில்லை என்று. அப்படி பேசாமல் நீங்கள் இந்த கேள்வியை கேட்பதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூறுகின்றார். அப்பொழுது அந்த ஊடகவியலாளர் கொஞ்சம் நேரம் தாருங்கள் என்று கேட்கின்றார். உண்மையிலே இலங்கையில் நடக்கின்ற விடயம் தொடர்பாக ஒவ்வொருவரும் கருத்து தெரிவிக்கிறார்கள். அந்த கருத்தை செய்திகளின் ஊடாக பார்த்துவிட்டு ஒரு ஊடகவியலாளர் நேர்காணலில் கேள்வி எழுப்பலாம். அதனை தாண்டி எல்லோரிடமும் மீண்டும் பேசி போட்டுத்தான் கேள்வி எழுப்ப வேண்டிய சூழல் இல்லை. அதனைத் தொடர்ந்து ஊடகவியலாளர் இன்னும் ஒரு உதாரணத்தை முன்வைக்கின்றார். ஏற்கனவே 2008ஆம் ஆண்டு முதல் அமைக்கப்பட்ட ஆணைக்குழு மூலமாக என்ன தீர்வு கிடைத்தது என்று கேட்க, அது நல்லிணக்கம் சார்ந்த விடயம் என்று நழுவி செல்லுகின்றார் ரணில் விக்ரமசிங்கே. தொடர்ந்து சர்வதேச விசாரணைக்கு நாங்கள் ஏன் செல்ல வேண்டும், ஜெர்மன், இங்கிலாந்து போன்ற நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட சர்வதேச விசாரணையை சொல்லுங்கள், அவர்கள் செல்கின்றாரா என்று ரணில் விக்ரமசிங்கே ஊடகவியலாளரை பார்த்து கேட்டிருந்தார். அப்பொழுது ஊடகவியலாளர் அமைதியாக இருந்தார். ஆனால் உண்மையிலே ஜெர்மன் நாட்டிலோ அல்லது இங்கிலாந்து நாட்டிலோ மக்கள் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று சொல்லி யாருமே போராடவில்லை. அது தவிர அங்கிருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் உட்பட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் கேட்கவில்லை. ஆனால் இலங்கையில் அப்படியா இருக்கின்றது, எதிர்க்கட்சி தலைவர் கேட்கின்றார், மக்கள் கேட்கின்றார். அந்த வகையில் ஜெர்மனி சர்வதேச விசாரணைக்கு சென்றிருக்கின்றதா, இங்கிலாந்து சர்வதேச விசாரணைக்கு சென்றிருக்கின்றதா என்று கேள்வி எழுப்புவது எந்த வகையில் சரியானதாக அமையும். இவையெல்லாம் தாண்டி அவர் சொல்லுகின்றார், நாங்கள் என்ன செகண்ட் கிளாஸா, இலங்கை உள்ளிட்ட ஆசிய நாடுகளை பார்த்தால் உங்களுக்கு என்ன அப்படியா தெரிகின்றது, மேற்கத்திய மனநிலையிலிருந்து கேள்விகளை கேட்காதீர்கள் என்று கூறுகின்றார். இதில் தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் அரசியல் ராஜதந்திரம் இருக்கின்றது. உண்மையிலே சிங்கள மக்கள் மத்தியில் ராஜபக்ச குடும்பம் என்பது நாட்டின் மீது விசுவாசம் வைத்த, நாட்டிற்காக பாடுபடுகின்ற குடும்பம் என்கின்ற பிம்பம் அவர்
அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க மேற்கத்திய நாடுகளுக்கு நெருக்கமானவர், மேற்கத்திய மனநிலையில் இருப்பவர் என்றுதான் ரணில் விக்ரமசிங்க மீது சிங்கள மக்களின் பார்வை இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அதனை உடைக்க வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்க பல காலமாக முயற்சித்து வருகின்றார். அதன் எதிரொலியாக நான் இலங்கை மீது பற்று வைத்திருக்கின்ற அல்லது இலங்கையை நேசிக்கின்ற ஆசியாவில் இருக்கின்ற ஒரு தலைவன் மேற்கத்தியத்துக்கு எதிராக பேசுகின்ற ஒருவன் என்று காட்டிக் கொள்வதற்காகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு பேசியிருக்கிறார். இது முழுக்க முழுக்க அடுத்த ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து பேசப்படுகின்ற ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிபிசி, CNN போன்ற சர்வதேச கவனம் பெற்ற ஊடகங்களுக்கு அல்லது சர்வதேசத்தில் முன்னணியாக இருக்கின்ற அந்த ஊடகங்கள் நேர்காணல் கேட்கும் போது இப்படி பேசி இருப்பாரா? ஆகவே ஜெர்மன் நாட்டில் இருக்கின்ற ஒரு உள்ளூர் ஊடகம் என்றபடியால் இவ்வாறு பேசி இருக்கிறார் என்ற விமர்சனங்களும் எழுந்து வருகின்றது. ஆக மொத்தத்தில் அந்த நேர்காணலில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியாக பதில் வழங்கவும் இல்லை. அதற்குள் தான் ஒரு இலங்கையை நேசிக்கின்ற இலங்கை மக்களுக்கான தலைவன் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அவர் அந்த பேச்சை பேசி நாங்கள் என்ன செகண்ட் கிளாஸா என்கின்ற அடிப்படையிலே அவர் கேள்வி எழுப்பி இருக்கின்றார். அதனை தாண்டி ஒரு விடயத்தை இங்கு குறிப்பிட வேண்டும். இதே போலதான் இலங்கையில் இருக்கின்ற சிறுபான்மை மக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கேட்க வேண்டும், நாங்கள் என்ன செகண்ட் கிளாஸா சொல்லி. ஏனென்று சொன்னால் இந்த நாட்டில் இரண்டாம் கட்டமாகத்தான் இந்த சிறுபான்மையின மக்கள் நடாத்தப்படுகின்றார்கள். அவர்களுக்கு சட்டம் இங்கு வேறையாக இருக்கின்றது. சட்டம் பொதுவாக எழுதப்பட்டாலும் ஆனால் சிறுபான்மையினத்தவர்களுக்கு எதிராக பல விதத்தில் பல்வேறு சட்டங்களை பழிவாங்குவதற்காக பயன்படுத்துகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே நீங்கள் அங்கே சென்று எங்களை பார்க்க செகண்ட் கிளாஸா என்று கேட்கின்ற நீங்கள் இங்கே உங்கள் நாட்டுக்குள் இன்னொரு மக்களை செகண்ட் கிளாஸாக நடத்துகின்றீர்களா என்ற கேள்வியும் இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.